வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் வடமாகாண அளவில் வேலையில்லா பட்டதாரிகளின் தகவல்களை ஒருங்கிணைக்கும் நோக்கில் நடமாடும் தரவு சேகரிப்பு நடவடிக்கை நேற்று யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் முதல் கட்டமாக யாழ்ப்பாணம், நல்லூர், உடுவில், தெல்லிப்பளை, சங்கானை மற்றும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகங்களுக்கு முன்பாக பட்டதாரிகளின் தரவுகள் சேகரிக்கப்பட்டன. வடமாகாணத்தில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான மாகாண மட்ட தரவுத்தளம் இல்லாத காரணத்தால் அரச வேலைவாய்ப்புகள் மற்றும் ஏனைய தொழில் வாய்ப்புகள் தொடர்பான தகவல்களை பட்டதாரிகளுக்கு முறையாக வழங்குவதிலும் பல்வேறு சிரமங்கள் காணப்படுகின்றன. அதேபோன்று தனியார் நிறுவனங்கள் மற்றும் பிற நிறுவனங்களும் தகுதியான பட்டதாரிகளை அடையாளம் கண்டு வேலைவாய்ப்புகளை வழங்குவதிலும் சிக்கல்களை எதிர்கொள்கின்றன. இந்த பிரச்சினையை முன்னிறுத்தி பட்டதாரிகளின் தரவுகளை அரச மட்டத்தில் சேகரிக்குமாறு வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் பலமுறை உரிய தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. எனினும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாததால் சங்கம் தன்னிச்சையாக இந்த தரவு சேகரிப்பு நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது. இதன் முதல் கட்டமாக கடந்த ஜூலை 12ஆம் திகதி தந்தை செல்வா கலையரங்கில் முதற்கட்ட தரவு சேகரிப்பு நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக நேற்று யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடமாடும் தரவு சேகரிப்பு முன்னெடுக்கப்பட்டது. அடுத்த கட்டமாக எதிர்வரும் ஜூலை 26ஆம் திகதி கோப்பாய், வடமராட்சி மற்றும் தென்மராட்சி பிரதேசங்களில் தரவு சேகரிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. எனவே குறித்த பகுதிகளைச் சேர்ந்த வேலையில்லா பட்டதாரிகள் தங்களது ஆவணங்களுடன் தங்களது பிரதேச செயலகங்களுக்கு முன்பாக நடைபெறும் தரவு சேகரிப்பில் தவறாது பங்கேற்குமாறு வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம்.